நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 250 பேர். நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் 250 பேர் ஜாயின்ட் ஆகியிருக்காங்க. 2026 தளபதி தான் வரப்போறாருன்னு மக்கள் கொடுத்துட்டாங்க. மக்களுடைய ஆதரவு இன்னைக்கு இருக்கு. விஜயின் உரைதான் அம்பேத்கர் குறித்து இன்று விவாத பொருள் எழுந்திருப்பதற்கு காரணம். அந்த கட்சியின் மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் பரபரப்பு பேட்டி. இன்னைக்கு அம்பேத்கருடைய தலைவர்ன்றது இன்னைக்கு பொதுவான விஷயம்ன்ற பொதுவான தலைவர்ன்றது தளபதி அவர்கள் தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு அம்பேத்கருடைய விஷயங்கள் தெரியாமல் இருந்தது. இன்றைக்கி எல்லா மேடைகளும் எல்லா அமைச்சர்களும் எல்லா கட்சிக்காரும் அம்பேத்கர் குறித்து பேசுகிறான்னா அது எங்கள் தளபதியால் மட்டும்தான் முடிஞ்சிச்சு. அவர் கொடுத்த ஒரு ஸ்பீச்சால் தான் இன்னைக்கு எல்லாருமே அம்பேத்கரை கொண்டாடிட்டு இருக்கிறோம். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் அந்த கட்சியில் இருந்து விலகியவர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கேவி குப்பம் அருகே நடந்த நிகழ்ச்சியில் தாவேகா மாநில கொள்கை பரப்பு இணை செயலாளர் தாகிரா மற்றும் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர் நவீன் ஆகியோர் தலைமையில் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்து பேசிய தாகிரா, 2026ஆம் ஆண்டு தாவேகா ஆட்சிக்கு வர மக்கள் வரவேற்பு அளித்துள்ளதாகவும் மற்றவர்கள் செய்ய முடியாததை விஜய் செய்வார் என்று மக்களிடையே நம்பிக்கை வந்துள்ளது என்றும் அம்பேத்கர் பொதுவான தலைவர் என்பதை விஜய் தான் முன்னிறுத்தியுள்ளார். எல்லா மேடைகளிலும் எல்லா அமைச்சர்களும் அம்பேத்கர் குறித்து பேசுகிறார்கள் என்றால் அது விஜய் பேசிய பேச்சால் தான் என்றும் அவர் பேசியிருக்கும் நிலையில் இது குறித்து ஏராளமான ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. நாம் தமிழர் கட்சியிலேருந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் 250 பேர் ஜாயிண்ட் ஆகியிருக்காங்க. மக்களை தேர்ந்தெடுக்கிறவர் தான் தலைவர். தலைவர் எடுத்தாச்சு. மக்கள் தலைவரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அவங்களால பண்ண முடியாது தளபதி பண்ணுவாருன்றது ஒரு நம்பிக்கை எடுத்து கொடுத்துருக்காரு. அது மக்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. மக்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது. மக்கள் அவர் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் வீண் போகாது. கண்டிப்பாக தளபதி எல்லா இடத்தையும் எல்லாமே பண்ணுறது ஒரு விஷயத்தில் வந்திருக்காரு. கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகத்தின் முதலமைச்சர் தளபதி தான்றது ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தளபதிக்காக வரவேற்பு கொடுக்காத மக்கள் காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருக்குங்க எங்களுக்கு.